மக்களே, இப்போ நம்ம எப்படி யூடியூப் சேனலுக்கு வந்து தம்ப்நெயில் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்வா இப்போ ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் போய்ட்டு யூடியூப் தம்ப்நெயில்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ பார்க்குறீங்களா ஸ்க்ரீனில், அது மாதிரி தான் இருக்கும். ஒயிட் கலரில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதா, கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குது, அதனால் அப்படி லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, பார்த்தீங்களா? இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா, அதுலேருந்து என்னென்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலர் ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா விசிபிள் ஆகும். அதை பார்த்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆப்ஷனில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். அது எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபோல்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கிறீங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கிராப் பண்ணிக்கிறீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு மட்டும் கிராப் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு அந்த சென்டரில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இது எந்த இடத்துல வேணும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் தான் வேணும், அதாவது சைடு கார்னரில் எனக்கு வேணும். ஸோ அதனால் வந்து மறுபடியும் நான் வந்து கிராப் பண்ணி எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த ஃபோட்டோ வந்து சைடில் செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து குரோமில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃபோட்டோவை வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோவை சூஸ் பண்ணி கேன்வாவில் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து டெஸ்ட்டு ஆப்ஷனும் இருக்கும் கேன்வாவில். ஓகேங்களா, அதில் வந்து உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு ஃபார்மெட்டு நல்லாயிருக்கோ அந்த ஃபார்மெட்டு ஏதாச்சும் ஒரு ஃபார்மெட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா ஏகப்பட்ட ஃபார்மெட் இருக்குது. இதில் வந்து சில இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க, சில வந்து அமௌண்ட்டு பேமெண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஃப்ரீயாக உள்ளதை ஒன்று சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணி டெம்ப்ளேட் செட் பண்ணிட்டேன், டெஸ்ட்டு ஃபார்மெட்டு. ஓகேங்களா, பார்த்தீங்களா டிசைன் எப்படி இருக்குது. இப்போ நான் எந்த இடத்துல வைக்கணுமோ அதை வந்து ட்ராப் பண்ணி வச்சு செட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஹவு டு கிரியேட் யூடியூப் டைப் பண்ணிக்கிட்டுருக்கேன். பார்த்தீங்களா, ஹவு டு கிரியேட்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த இதை வந்து கிராப் பண்ணி மேலே ஏற்றி வைக்கிறேன். ஓகேங்களா, செட் பண்ணி வச்சுருக்கேன் டாப் பாட்டமில். இப்போ எனக்கு வந்து என்னென்னா எகைன் மறுபடியும் நான் டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு போகிறேன். அதில் வந்து சூஸ் பண்ணுறேன் எந்த எனக்கு டெஸ்ட் ஃபார்மெட்டு வேணுமோ அந்த ஃபார்மெட்டை வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன், சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சர்ச் பால் வந்து சர்ச் பண்ணுறேன். அது எனக்கு நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து லோடிங்கிலே இருக்குது. இப்போ எகைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு எகைன் மறுபடியுமே சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஃபார்மேட் வந்து நிறையா வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா, அதை ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ வந்து யூடியூப்னு சர்ச் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து சிம்பிள் காட்டும். அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இதை நான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து விசிபிளாக இருக்குதா, யூடியூப் நிறையா இது வந்துருக்குங்களா. இதில் வந்து எது ஃப்ரீயாக இருக்கோ அதில் எனி1 உங்களுக்கு என்ன யூடியூப் சிம்பிள் அதில் பிடிச்சிருக்கோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் வந்து இப்போ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எது நம்ம எதுக்கு விசிபிளாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். எந்த இடத்துல ஃபிட் பண்ணுமோ கரெக்டாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணி ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த இடத்துல ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் எகைன் டெஸ்ட் ஃபார்மேட்டில் போயிட்டு நான் தேடிட்டுருக்கேன். எனக்கு இன்னொரு டெஸ்ட்டு தேவை. ஸோ அதனால் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். எந்த டிசைன் நல்லாயிருக்கோ நான் பார்த்துக்கிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிசைன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா டிசைன்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இப்போ சூஸ் பண்ணிவிட்டேன். அந்த டிசைன் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டான இடத்துல ஃபிட் பண்ணணும். அதை நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும் எந்த ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணால் நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால் நான் அந்த ஃபார்மேட் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இப்போ ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த யூடியூப் சிம்பிள் பக்கத்தில் வந்து வச்சு டைப் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து என்ன டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, டைப் பண்ணி அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி வச்சுருக்கேன். சைஸ் வேணுமாலும் கரெக்டாக வச்சு குறைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, செட் பண்ணிவிட்டேன். இப்போ எகைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா
அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு மறுபடியும் என்னென்னா அந்த பக்கத்தில் இப்போ சப்போஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் எனக்கு தேவை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் போய்ட்டு அந்த சர்ச் பாக்ஸில் வந்து சப்ஸ்கிரைப்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இது வரும். அதில் வீடியோவும் இருக்கும், கிராஃபிக்காகவும் இருக்கும், ஃபோட்டோஸாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் தேவையோ அதை செலக்ட் பண்ணி கிராப் பண்ணி எந்த இடத்துல வைக்கணுமோ நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபார்மெட்டை கொஞ்சம் செட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ, என்ன டிசைனு, என்ன கலரு, அது உங்களுக்கு எந்த விருப்பமான கலரோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நிறைய இதில் இருக்குங்க. கேன்வாவில் வந்து எந்த டிசைன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எகைன் நான் வந்து யூடியூப் வந்து ஃபோனில் வந்து சர்ச் பண்ணி பார்க்குற ஒரு இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். அதை கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒரு ப்ளேஸில் எனக்கு செட் பண்ணணும். ஸோ சைஸ் எல்லாம் குறைச்சிட்டு அதில் நான் செட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த தம்ப்நெயிலெலாம் வந்து ஒரு ஸ்பெல் மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதை விட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் டெஸ்ட்டில் வந்து டைப் பண்ணும்போது வேர்டெலாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ட்ராக் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கேன். சும்மா இது வந்து ஷார்ட்டாக எப்படி ஒரு தம்ப்நெயில் யூடியூப்பை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பிகினருக்கு ஈஸியாக பண்ணலாமுங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் தம்ப்நெயில் செட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்தாப்படி தான் வியூஸ் வரும். ஓகேங்களா? இப்போ வந்து அது மேலே டாப் ஆப்ஷனில் டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயிலாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.